விசேஷம் புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 7 சபைகளை குறித்த கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்த சில நாட்களாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள் என்று ஆண்டவர் சபைகளுக்கென்று கொடுத்த செய்திகளை நாம் வரிசையாய் பார்க்கிறோம். அந்த முதல் நூற்றாண்டிலே ஆசியாவிலே 7 சபைகள் நிறுவப்பட்டது. அந்த 7 பட்டணங்களில் நிறுவப்பட்ட 7 சபைகளுக்கும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பினார். அது அந்த காலத்தில் இருந்த சபைகளுக்கு மாத்திரம் அல்ல, சபையின் காலம் முழுவதிலும் ஆண்டவராகிய கர்த்தர் சபைகளுக்கு கொடுக்கிற செய்தியாகவே அது அமைந்திருந்தது. 7 சபைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்த செய்தி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியதல்ல, மொத்த சபைக்குரிய செய்தியாகவும் அது காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். சபையின் காலம் என்பது பெந்தேகோஸ்து என்னும் நாளிலே தொடங்கி கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் சபையின் காலமாக நாம் பார்க்கிறோம். அந்த சபையின் காலத்திலே ஒவ்வொரு காலத்திலே சபைகள் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் முன்பதாகவே தம்முடைய தாசனாகிய யோவானுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி எந்தெந்த காலத்தில் சபைகள் எப்படி இருக்கும் என்று மொத்த சபையின் காலத்தையும் 7ஆக பிரித்து எந்தெந்த காலத்தில் சபைகளுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த வரிசையிலே எபேசு சபை என்ற சபை முதல் நூற்றாண்டு சபை. அப்படியாக நாம் தொடர்ந்து ஒவ்வொரு சபைகளையும் பார்த்துட்ருக்கிறோம். 2வது சிமிர்னா சபை, 3வது பெர்கமு என்ற சபை, 4வது தியத்ரா என்ற சபை, 5வது சர்தை என்ற சபை. இந்த சர்தை என்ற சபையின் காலம் 5வது சபையின் காலம். இந்த காலத்தில் சபை எப்படி இருந்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இது அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சபை சர்தை என்ற சபையின் காலம் அது முடிந்து விட்டது, இனி நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த 7 சபைகளுக்குரிய செய்திகள் எல்லா காலத்திற்கும் அது பொருந்தக்கூடியதாகவே காணப்படும். அந்த வரிசையிலே இந்த சர்தை சபைக்கும் ஆண்டவர் கொடுத்த செய்திகள் இன்றைக்கு நமக்கும் அது பொருந்தக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு அது ஏதுவானதாக காணப்படும். குறிப்பாக இந்த சர்தை சபை குறித்து பார்க்கும் பொழுது சில நாட்களாக நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு வாரமாய் கிட்டத்தட்ட பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சர்தை சபையின் மிக வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இதில் நல்ல விஷயங்கள் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. மற்ற சபைகளிலெல்லாம் ஏதாகிலும் ஒரு நல்ல விஷயத்தை ஆகிலும் ஆண்டவர் பாராட்டி விட்டு அதன் குறைகளை பின்பு சுட்டி காட்டுவார். ஆனால் இந்த சபையிலே பார்க்கும் பொழுது நல்ல விஷயமாக பாராட்டுவதற்கு எதுவுமே இருந்ததாக தெரியவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே இந்த சபை மிகவும் குறைவுள்ளதாக ஒவ்வொரு குறைவுகளையும் ஆண்டவர் படிப்படியாய் சுட்டி காட்டி அதிலிருந்து அவர்கள் மீண்டு வெளியே வரும்படி எச்சரிப்பு கொடுக்கிறதையும் ஆலோசனை தருகிறதையும் நாம் பார்த்துட்டே வரோம். இப்பொழுதும் நாம் இந்த சர்தை சபையிலே நாம் கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகள் எல்லாம் நேற்று வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். நேற்று தினத்திலே நாம் 3வது வசனத்தை நம்ம பார்த்தோம். 3வது வசனத்தின் பின்பகுதியை பார்த்தோம். நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் என்பதை நேற்று தினத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நாம் அடுத்த காரியம் 4வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இந்த சபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட காரியம், அவர்கள் குறை உள்ளவர்கள் என்பதை ஆண்டவர் பல விதங்களிலே சுட்டி காட்டிட்டே வரார். முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து சொல்லும் பொழுது நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாயினார். 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து அப்படின்றார்.
மூணாவது காரியம் பார்க்கும் பொழுது, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, அதாவது கேட்டு பெற்றுக்கொண்டதை அப்படின்னா ரட்சிப்பை எல்லாம் நீ அந்த வகை எப்படி கேட்டு பெற்றுக்கொள்வாய் என்பதை நினைவு கூர்ந்து அதை நினைத்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ மறுபடியும் மனம் திரும்பி உன்னுடைய ஆதி ரட்சிப்புக்கு நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்தது, நீ விழித்திராவிட்டால், ஒருவேளை நீ விழித்திராமல் உணர்வில்லாமல் போனேன்னா, நான் திடீரென்று உண்மையில் வரும் அந்த வேலை உனக்கு தெரியாமல் கடைசியிலே நீ கைவிடப்பட்ட நிலைமைக்குள் போவாய் என்று ஆண்டவர் சொல்றார். இப்படி இந்த சபையானது ஆண்டவருக்கு முன்பாக குறைவுள்ளதாக, அது கரைப்படுத்தப்பட்டதாக, அது சாகிறதற்கு ஏதுவாக பல விதங்களிலே மோசமான நிலைகளை இந்த சபை இருந்ததாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்டவர் அதில் இன்னொரு ஒரு சின்ன, அதாவது இதை ரொம்ப என்ன சொல்கிறதா, ஒரே ஒரு இது என்ன சொல்கிறதா, ஒரு சிறு விஷயம், இதை முழுசுமாக பாராட்டக்கூடியதல்ல, ஆனால் ஒரு ஆறுதலுக்கான ஒரு காரியம் மட்டும் அந்த சபையில் இருக்குது. சிலர், அது பெரும்பாலும் ஆணம் கிடையாது, சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், பெரும்பான்மை கரப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. சில பேர், ஏதோ ஒரு ஆறுதலுக்கு ஒரு சின்ன கூட்டம் பாருங்க, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலே உனக்கு உண்டு. இது பெரிய பாராட்டுற விஷயமா இல்லை, ஏதோ சிலர் இருக்கிறாங்க. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இது ஒரு சிலர் மாத்திரம் அந்த சபையிலே. இவர்கள் எல்லார் போகிற போக்கிலும் போல, இந்த ஒரு சிலர் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாமல் இருந்தாங்களாம். இவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிளஸ்ஸிங் என்னன்னா, இவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து இவர்கள் தேவனோடு கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பாங்கன்றார். ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு நித்தியத்திலே ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவர்களாக இருப்பார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறு கூட்டம். இவங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத, அதாவது கரைப்படுத்தி கொள்ளாத சில பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்திலே நாம் கவனிக்கணும். இந்த ஒரு சிலரை நம்ம கொஞ்சம் உண்மையிலேயே பாராட்ட தான் வேணும். என்னன்னா, பெரும்பான்மையானவர்கள் தவறான பாதையிலே, தவறான போக்கிலே போகும் பொழுது, ஒரு சிலர் மாத்திரம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பட்சத்திலே ஆண்டவரோடு கூட இருந்திருக்கிறார்கள் என்று நம்ம நினைக்கும் பொழுது, அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்கான ஒரு காரியம்தான். ஒரு சிலர், அப்போ ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் நிறைய பேர் ஆண்டவரை விட்டு விலகி போனாலும், ஒரு சிலர் இல்லை, நான் ஆண்டவருடைய வழியில் நடக்கணும், நான் என்னை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர். அப்போ தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தி கொள்ளாத, அழுக்கப்படுத்தி கொள்ளாத சிலர் சரதியில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள் அப்படின்னா யார்? இந்த வஸ்திரம் அசுசியாகிறது என்பது என்ன? முதலாவது, இந்த வஸ்திரம் என்றால் என்னன்றது முதல்ல நமக்கு தெரியணும். புரிதலா? அந்த வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ இந்த வஸ்திரம்னா என்னன்றதை உங்களுக்கு நான் முதலாவது சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 61வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
அப்போ இந்த வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறதா? ரட்சிப்பின் வஸ்திரம். வேதம் வஸ்திரம் என்று சொல்லுகிறது. இந்த சர்தை சபையிலே தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத, அதாவது கரைப்படுத்தாத, அழுக்குப்படுத்தாத சிலர் பேர். அப்படின்னா இந்த வஸ்திரம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை குறிக்கிறது. அப்படின்னா தங்கள் ரட்சிப்பை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள், ஆண்டவர் கொடுத்த அந்த தூய்மையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் காத்து கொண்டிருக்கிறவர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்பது மிகவும் தூய்மையானது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ரொம்ப தூய்மையானது. அது வெண் வஸ்திரம் தரித்து தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அப்போ இந்த தூய்மையான வஸ்திரம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பை திருப்பி பாருங்க, அது எவ்வளவு தூய்மையானது என்று உங்களுக்கே தெரியும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவத்தை நம்ம நேசிச்சிருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களாய் மாறியிருப்போம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தவறு செய்தாலும் அதை குறித்த உணர்வற்றவர்களாய் இருப்போம். ரட்சிக்கப்பட்ட பின்பு தவறை குறித்த மிகப்பெரிய குற்ற உணர்வு நமக்கு ஏற்பட்டு நாம் அதிலிருந்து நம்மை சரிப்படுத்தி கொள்வதற்கு நம்மை அர்ப்பணித்து மன வருத்தத்தோடு நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருப்போம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் நல்ல காரியங்களுக்கு கவனம் செலுத்தாமல் பரிசுத்தத்திற்குரிய காரியத்தில் முன்னேறுவதற்கு எந்த ஒரு முயற்சி இல்லாமல் இருந்திருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஜெபம், வேதத்தை தியானித்தல், இப்படி நல்ல விஷயங்களில் நம்ம இன்னும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் மாற்றிக்கொள்வதற்கு நாம் பிரயாசம் எடுத்துகிட்டே இருப்போம். அதாவது ரட்சிப்பு என்பது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது முழுக்க முழுக்க பாவத்திற்கு எதிரானது. அது முழுக்க முழுக்க பரிசுத்தமானது. அப்போ அந்த வஸ்திரம் கரைப்படுகிறது அப்படின்னா என்ன? நல்லா கவனிக்கணும். அந்த வஸ்திரம் கரைப்படுகிறதுனா என்ன? ஒரு தூய்மையான ட்ரெஸ்ஸை நம்ம போடுறோம்னா அதை கரைப்படுகிறது என்றால் அது அழுக்கு அதன் மேல் படுகிறது தான் நம்ம கரைப்படுகிறதுன்றோம். அழுக்கு சேர்ந்து விடுகிறது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் அழுக்கு சேர முடியுமா? முடியும். ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம என்றைக்குமே தூய்மையோடு, அதை ஜாக்கிரதையோடு, அது கரைப்படாதபடிக்கு நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளணும். கரைப்படுத்தப்பட முடியும்னா கரைப்படுத்தப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான குறைவுகள் எல்லாமே கரைகளாக மாறிவிடும். ஆரம்பத்திலே நமக்கு ஒரு சின்ன தவறை குறித்து நமக்கு அது தவறு என்று அந்த உணர்கிற நிலைமை ரட்சிக்கப்பட்ட போது இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு போக 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 அதை குறித்த உணர்வு உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதில் அந்த வஸ்திரம் அழுக்கு படிந்திருக்கிறது என்று அர்த்தம். புரியுதா? அதில் உங்களுக்கு அழுக்கு படிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த வஸ்திரத்தில் பார்க்கும் பொழுது கரைப்பட்டாலும் அது பெருசாக தெரியாது. இப்போ பாருங்கள், பியூராக நீங்கள் வாஷ் பண்ணி பியூராக ஒரு ட்ரெஸ் போட்டிங்கன்னா ஒரு சின்ன டாட் ஒரு அழுக்கப்பட்டாலும் தனியாக அது தெரியும். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸே நாள்பட அந்த வெண்மை நிறம் மாறி ஒரு பழுப்பு நிறத்துக்கு மாறிடுச்சுன்னு வச்சுங்க. பியூரான ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸே அது ஆரம்பத்தில் ஃப்ரெஷ்ஷாக உடுத்தும் போது பியூர் ஒயிட்டாக இருக்கும். போக 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 அதனுடைய நிறம் என்ன செய்யும்? மாறும். அந்த ஆரம்பத்தில் இந்த வெண்மை இருக்காது, அந்த பியூர் ஒயிட் இருக்காது, அப்படியே பழுப்பு நிறப்ப வரும், கலர் லைட்டாக மாறும். அது திருப்பி வாஷ் பண்ணுறதுனால பல பல விதங்களிலே அதனுடைய உண்மையான தூய்மை அதில் குறையும். ஆரம்பத்தில் அது ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன கரைப்பட்டாலும் துல்லியமாக தெரியும். ஆனால் போக போக அது கொஞ்சம் பழுப்பு நிறமாய் மாறும் பொழுது அதில் ஏதாவது ஒன்று கரைப்பட்டால் பெருசாக தெரியாது, பளிச்சுன்னு தெரியாது. இதுதான் காரியம். நம்ம வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட அந்த நிலைமையில் அதே தூய்மையோடு நம்மை காத்துட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன குறை வந்தாலும் பளிச்சு நமக்கு தெரியும், நம்மை சரிப்படுத்துவோம். ஆனால் நாள் படும் பொழுது எப்படி இந்த தூய்மை மாறி ஒரு பழுப்பு நிறத்தில் ஒரு உடை மாறுகிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் பட்டு பட்டு நம்முடைய அந்த உண்மையான அந்த பரிசுத்தம் ஆண்டவர் கொடுத்த நிலையிலிருந்து மாறும் பொழுது ஒரு பாவம் நம்ம மேலே உட்காரும் பொழுதும் அது நமக்கு பெருசாக தெரியவே தெரியாது. அந்த நிலைமைக்குள்ளே போயிடுவாங்க. உணர்வற்ற நிலைமைக்குள் நிறைய பேர் போயிடுவாங்க. அவங்களுக்கு
கரைப்பட்டாலும் தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அது பழுப்பு நிறத்தில் போயிடுச்சு. ஏற்கனவே அந்த தூய்மையை அது இழந்துருச்சு. தூய்மையை இழந்த பிறகு எத்தனை கரைகள் வந்து அதன் மேலே பட்டாலும் அவர்களுக்கு அது பெருசாக தெரியவே தெரியாது. நல்லா கவனிக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்றைக்குமே ஆண்டவர் கொடுத்த அந்த தூய்மையிலே எப்பவுமே மெயின்டைன் ஆகணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து பெருசாக நம்ம பாவம் பண்ணி எங்கேயோ தூரம் போகும்போது தான் நம்மளை வந்து அது கரைப்படுத்துதுன்னு. கிடையவே கிடையாது. நம்ம பெருசாக துணிகரமாக ஒரு பாவத்தை செய்து விட்ட பாவத்தை திரும்ப எடுத்து முந்தி ஏதோ பெரிய துணிகரமாக ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தான், குடிக்கிறவர்களாக இருந்தால் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், திரும்பி அதே காரியத்தை செய்ய போய் அதன் பிறகு தான் நம்முடைய வாழ்க்கை கரைப்படுகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. கரைப்படுதல் என்பது அது சிறு விஷயத்திலே, வெளியில் தெரியாத காரியங்களிலே அது கரைப்படும். வெளியில் அதை வந்து இப்படி தான் வந்துச்சு சொல்ல முடியாத அளவுக்கு அது மைல்டில் கரைப்படுத்திகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த தூய்மை நிறம் படிப்படியாய் பழுப்பு நிறமாய் மாறுது. ஒரே நாளில் மாறாது. கொஞ்சம் கொஞ்சமாய் அது பழுப்பு நிறத்தை அடையும். நீங்கள் வந்து அதே பீஸ் கிளாத்தை வந்து ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணாமல் பத்திரமா உள்ளே வச்சுருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸையும் அதிலிருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு யூஸ் பண்ணாத ஒரு போர்ஷனையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ, இது வாங்கும்போது இவ்வளோ பியூராக இருந்துச்சு, இப்போது நமக்கே தெரியல இது இவ்வளோ தூரம் கலர் மாறி இருக்குது, நமக்கே தெரியலன்னு நினைப்போம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அதுலேருந்து ஒரு பீஸ் நீங்கள் கட் பண்ணி தனியாக வச்சுட்டு இது யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டே எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். கம்பேர் பண்ணலைன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, நல்லதாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கரை படிக்கிறது நமக்கே தெரியாது. கொஞ்சம் ஒரே நாளில் அப்படியே கரை படிச்சதுன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய வாழ்க்கை கரைப்படும் பொழுது அது நமக்கே தெரியாது. ஒரு ஸ்பாட்டில் கரைப்படும் பொழுது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஸ்பாட்டில் கரைப்படுறதல்ல, கொஞ்சமாய் நம்முடைய வாழ்க்கை அழுக்கு சேரும் பொழுது அது நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஆரம்பத்தில் இருந்த நிலையோடு அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையான மாற்றங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த பின்மாற்றம் என்பது 2 நாளுக்கு முன்னாடி சொன்னேன், ஒரே நாளில் வர விஷயம் கிடையாது, கொஞ்சமாய் வரும். எப்படி வரும்? இது வெளிப்படையாக தெரியாமல் அந்தரங்கத்திலே வரும். வாசிக்கிறேன் பாருங்க, எடுத்து காட்டுகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த விஷயத்தை குறித்து நமக்கு பேசுகிறார். 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து கொண்டே வாருங்கள். 20லிருந்து 23 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும், அதாவது கரைப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பொல்லாத இவைகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும், கரைப்படுத்தும். அப்போ இது வந்து உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருது, வெளியிலிருந்து அல்ல. புறம்பே இருந்து வந்து கரைப்படுத்த அதுங்கிறாரு. புறம்பே இருந்து உட்கொள்ளுகிறது உணவு உணலை கரைப்படுத்தாது. உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தீய எண்ணங்களே உங்களை கரைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வருகிறது தீட்டுப்படுத்தாமல் உள்ளத்திலிருந்து வருகிறது என்பது சாதாரணமாக தெரியவே தெரியாது. உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா பதிலுக்கு நீங்கள் திருப்பி போய் சண்டை போட்டுருவீங்க. பதிலுக்கு பதில் பேசி அல்லது ஏதாவது ஒரு காரியம் பண்ணி சண்டை போட்டு உங்களுடைய கோபத்தை காட்டிடுவீங்க. அது வந்து வெளிப்படையாய் நடக்கிற விஷயமா போயிடும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு சில மாற்றங்கள் வரும். என்ன? ஒருத்தர் வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணாலும் பதிலுக்கு நம்ம போய் சண்டை போடாமல், நம்ம சண்டை போட்டு நம்ம சமாதானத்தை கெடுத்துக்க கூடாது, அமைதி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
அந்த இடத்தை விட்டு ஒருவேளை நீங்கள் நகர்ந்து போயிடுவீங்க, அல்லது உங்களை கட்டுப்படுத்தி கொள்வீர்கள். அவங்களோட ஈக்குவலாக சண்டை போடக்கூடாது, அப்போ நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம், நம்ம ஈக்குவலாக சண்டை போடக்கூடாது அப்படின்னு பதிலுக்கு நீங்கள் சண்டை போடாமல் அமைதி காத்து பேசாமல் இருந்துடுவீங்க, அல்லது அந்த இடத்த விட்டு போயிடுவீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் வெளிப்பிரகாரமாக ஒரு சுத்தமானவர்களாக நீங்கள் காட்சியளிக்கிறீர்கள். பார்க்குறவங்களுக்கு அந்த நபர் ஒரு மோசமான நபராகவும் நீங்கள் மிகவும் சிறந்த ஒரு நபராகவும் காணப்படும். இது நடக்கும். இது நல்ல விஷயம்தான், இது தப்பு கிடையாது, நல்ல விஷயம். பதிலுக்கு சண்டை போடாமல் நம்ம அமைதி காத்து பொறுமையோடு அவங்ககிட்ட எந்த காரியத்தையும் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இந்த இடத்தை விட்டு விலகி அல்லது அமைதி காத்துட்டு போகிறது நல்லது. ஆனால் இது நடந்து முடிந்த பிறகு நீங்கள் வெளியில் சண்டை போடலைனாலும் உள்ளத்துக்குள்ளே அந்த நபரை குறித்த ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் வெளியில் நீங்கள் நல்ல ஒரு நபராய் வெளிப்பிரகாரமாய் காணப்பட்டுட்டீங்க, ஆனால் அந்த கசப்பு இருக்கு பாருங்க, உங்களை உள்ளே கரைப்படுத்துகிறது. புரியுதா? அதை தான் இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வைராக்கியம், கோபம் சொல்றார்ல, அதான். அப்போ இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நம்ம வெளியில் சண்டை போடல, வெளியில் அவங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்கல, ஆனால் இருதயத்திலே நமக்குள் வந்ததான ஏற்படுகிற அந்த கசப்பு, அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த நபர் மேல் தோன்றுகிற ஒரு கசப்பு இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை கரைப்படுத்தும். இது அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது, தெரியவே தெரியாது, அது அப்படியே இருக்கும். அந்த நபரை குறித்து உங்களுக்கு அந்த கசப்புணர்வு தொடர்ந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குதுன்னா, அது உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தின் தூய்மையை அது படிப்படியாய் மங்க பண்ணி கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கு முன்னால் இருந்த அந்த தூய்மை, சுத்தம், இப்போ அந்த கசப்பு உங்களுக்குள்ள விழுந்துட்ட பிறகு அதனுடைய உண்மையான தூய்மை குறைஞ்சு கொஞ்சம் கரையாயிரும், கொஞ்சம் அதனுடைய தூய்மை நிறம் போய் கொஞ்சம் பழுப்பு நிறம் கொஞ்சம் வரும். தெரியாது உங்களுக்கு, புரியுதுங்களா? தெரியாது. இது சாதாரண ஒரு ஆக்டிவிட்டியாக தான் உங்களுக்கு தெரியுமே தவிர உங்களுக்குள் அது உங்களை கரைப்படுத்தினது உங்களுக்கே தெரியாது, அப்படியே போயிடும். இதே போல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒருத்தர் கர்த்தரை சரியாக பின்பற்ற துன்மார்க்கமாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள நல்லா ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அப்போ தோணுது இவங்கெல்லாம் சரியில்லைனா இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாமே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் கொஞ்சம் முறுமுறுக்கிறீங்க. உடனே இன்னும் கொஞ்சம் அந்த தூய்மை கெடுது, இன்னும் கொஞ்சம் அது பழுப்பு நிறம் அடையுது. ஒருத்தர் மேலே பொறாமப்படுகிறோம், அந்த நேரத்தில் அது இன்னும் நிறம் மாறுகிறது. இப்படித்தான் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் தன்னுடைய தூய்மையை படிப்படியாய் இழந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம பெரும்பாலும் உணர்றது கிடையாது, புரியுதா? பெரும்பாலும் உணர்றது கிடையாது. முதல் நாள் கொஞ்சம் அது தூய்மையை கொஞ்சம் குறைக்கும் பொழுது உடனே அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது மெயின்டைன் ஆகும். நாள் பட நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதன் பிறகு அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது என்பது சுலபமான காரியம் கிடையாது, புரியுது? அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. சரி, அதனாலே நம்முடைய வாழ்க்கையை இருதயத்திலே வருகிற கசப்புகள், கோபங்கள், வன்கண்கள், விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம் எல்லாமே சொல்றார் ஆண்டவர், பெரிய பட்டியலே போடுறார். இருதயத்தில் வருகிறதான எத்தனை எண்ணங்கள் எல்லாம் உங்களை கரைப்படுத்துகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ தேவ பிள்ளைகள், உங்கள் சிந்தனை முதற்கொண்டு நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுவே உங்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கும். அது உங்களை கரைப்படுத்துறது உங்களுக்கே தெரியாது. சாதாரண ஒரு கோபன்ற மாதிரி நீங்கள் நினச்சி விட்டுருவீங்க, சாதாரண ஒரு கசப்பு நீங்கள் அது ஒரு கேஷுவலாக நினைப்பீங்க. ஆனால் அது ஆண்டவருக்கு முன்பாய் உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறது என்கிற லெவலில் நம்ம திங்க் பண்ணுறது கிடையாது. அவங்க பண்ணுனாங்க, எனக்கு அவன் மேலே வருத்தம் இருக்குது, நம்ம கசப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டோம்.
அவங்க இப்படி பண்ணாங்க, எனக்கு அவங்க மேலே வருத்தம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். வேறு வார்த்தை யூஸ் பண்ணிவிடுவோம். அவன் மேலே எனக்கு மன வருத்தம் இருக்குது, அவங்க இப்படி பண்ணாங்க, அதனால் அவன் மேலே எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு வேறு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் அது உண்மையிலேயே அந்த கசப்பு என்பது ஆண்டவருக்கு முன்பாக அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை மைல்டாக கரப்படுத்துதுன்றதை நம்ம புரியாமல் விட்டாரோம். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களை ஆராய்ந்து உங்கள் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தூய்மையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அது கரைபடாதபடிக்கு உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கரைபடாதபடி உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் பார்க்கணும். சரி, இந்த சர்தையிலே தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் இருக்கிறார்கள். இவர்கள் பெண் வஸ்திரம் தரித்து தேவனோடு நடப்பார்கள் அப்படிங்க. அப்போ இந்த வஸ்திரத்தை எல்லாம் நம்ம கரைப்படுத்துகிற காரியம், நம்முடைய சிந்தனையில் வருகிற காரியங்கள் அப்படின்னு சொன்னேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் அல்ல, நம்முடைய மாம்சீகத்திற்குரிய காரியம். இப்போ பாருங்கள், அதுக்கு இன்னொரு வசனம் காட்டுறேன் பாருங்கள். யூதாவின் நிருபம் 22, 23, 24 வாசிக்கிறேன் பாருங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். புரியுதா? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவர்னா, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அப்போது மாம்சத்தால் கரைபடிந்திருக்கிற வஸ்திரம், நம்முடைய மாம்சம் இது தவறான ஆவிக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்க வைக்கிறது, ஆவிக்கு விரோதமாய் செயல்பட தூண்டுகிறது, ஆவிக்கு விரோதமாக மாம்சீகம் நம்மை நடத்துகிறது, ஆவிக்கு மாம்சம் எப்பொழுதும் எதிராகவே போரிடுகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய மாம்சம் உங்களை கரைப்படுத்தாதபடி சிந்தனையின் வாயிலாகவோ வேறு எந்த விதத்திலேயோ அது உங்களை கரைப்படுத்தாதபடி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். சரி, இந்த வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவங்க தேவனோடு வெண்வஸ்திரம் தரித்து அவரோடு நடப்பார்கள்னு போட்டிருக்கே, அது எப்படி இந்த நிலை, இந்த உலகத்தில் இப்படி வாழுகிற வாழ்க்கை அதற்கு சாத்தியமாக மாறுது? அதை நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாத வாழ்க்கை எப்படி நம்மை வெண்வஸ்திரம் தரித்து தேவனோடு நடக்கிற நிலைக்கு நம்மை கொண்டு போகிறது? இதைத்தான் நம்ம இப்போ அது எப்படி எது நடக்குது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இது எப்படி நடக்கிறது என்பதை மாத்திரம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியனாக இருந்த மனுஷனை கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசிக்கு காட்டுறார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான்.
அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே தேவ சமூகத்திலே நடந்த ஒரு காரியம். யோசுவா என்கிறதான பிரதான ஆசாரியன், சகரியா தீர்க்கதரிசி ஊழியம் செய்த அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். இந்த யோசுவா என்கிறதான பிரதான ஆசாரியன், இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா இருக்கிறான். அவனுக்கு வலது பக்கத்திலே சாத்தான் நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக இந்த யோசுவா நின்றாராம். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே வந்து நின்றானாம். யோசுவாவுக்கு வலது பக்கத்தில் யார் இருக்கிறது? சாத்தான் வந்து நிற்கிறானாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அப்படின்னு இந்த இடத்துல இந்த யோசுவாவுக்காக கர்த்தர் என்று வருது. கர்த்தருடைய கடிந்து கொள்வாராக என்று கர்த்தர் சொல்றாருன்னு போட்டிருக்கு. இது என்னது? கர்த்தருனை கடிந்து கொள்வாராகன்னு எப்படி கர்த்தரே சொல்லுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ரெண்டு கர்த்தருங்கிறது ரெண்டு காரியத்தை குறிக்கும். ஆண்டவருடைய திருத்துவம், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இவனுக்காக பரிந்து பேசுறார். இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கும் பொழுது சாத்தானுடைய வலது பக்கத்தில் வந்து நின்று அவனை குற்றம் சாட்டினான். பாரும், உம்முடைய ஆசாரியனை, உம்முடைய ஆசாரியனாகிய இந்த யோசுவா, இந்த பிரதான ஆசாரியன், இந்த பிரதான ஆசாரியன் எவ்வளவு தூய்மையாக இருக்கணும், ஆனால் இவனே அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான் பாரும் என்று சாத்தான் அவனுடைய வலது பக்கத்தில் நின்று கர்த்தர்கிட்ட குற்றம் சாட்டுகிறான். நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலே நம்முடைய வஸ்திரத்தை தூய்மையாய், நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாய் வைத்துக் கொள்வதன் மூலமாக, நம்முடைய ரட்சிப்பை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாகவே கர்த்தரோடு கூட நாம் வெண்வஸ்திரம் தரித்து நடப்போம்னு சொல்கிறோம். அப்போது அது நடக்காமல் போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்முடைய வஸ்திரத்தை அழுக்குப்படுத்தி கொள்வது. அப்போ இந்த இடத்துல வஸ்திரத்தை அழுக்குப்படுத்தி கொள்வதற்கும் வெண்வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு நடப்பதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தில் நம்முடைய வஸ்திரம் சுத்தமாய் பூமியிலே இருந்தால் மட்டும்தான், அதாவது நம்முடைய ரட்சிப்பை நாம் பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய முழு வாழ்க்கையையும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த தூய்மையான வஸ்திரத்தோடு மேலே போகிறோம், அந்த தூய்மையோடு போகிறோம். அங்கே இருக்கிற ஆண்டவர் மிகவும் தூய்மையான வஸ்திரமுடையவர். அவர் கூட நடக்கணும்னா நாமளும் தூய்மையான வஸ்திரம் உள்ளவங்களாக இருந்தால் தான் அவரோடு கூட நடக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம தூய்மையான வஸ்திரத்தோடு இருந்தால் தான் அவர் கூட சேர்ந்து நடக்க முடியும். நம்ம அழுக்கு வஸ்திரம் தரித்தால் எப்படி ஆண்டவர் தூய்மையான வஸ்திரத்தோடு இருக்கிறவரோடு சேர்ந்து நடக்க முடியும்? நினைச்சு பார்க்கணும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு, நம்ம ஒரு டீசெண்டாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம். இப்போ ஒருத்தர் உடம்பெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அழுக்கடைஞ்சு நாற்றம் எடுத்து அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தர் நபர் நம்ம கூடவே நடந்து வரணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு அதை சந்தோஷமாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இவங்க நம்ம கூடவே வந்துட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணும் இல்லை? உங்களை மாதிரியே ஒரு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணவங்க கூட நடந்தாங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஆனால் அப்படி கிழிஞ்சு போன அழுக்கு வஸ்திரம் தரித்து அப்படி ஒருத்தர் கூட நடந்து வரணும்னா நமக்கே, குறைவுள்ள நமக்கே அது சகிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமே. பரிசுத்தத்தில் பூரணம் உள்ளவர் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு நபரை எப்படி கூட வச்சு நடக்க முடியும் இல்லையா? அப்போ அது எப்படி இங்கிருந்து அது அங்கே போகுதுன்னா, இங்கே நாம் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு குறைவுகளும் ஆன் த ஸ்பாட்
நேராக நம்மை குற்றப்படுத்துகிற பிசாசானவன் மூலமாக நேரடியாய் கர்த்தருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. யோசுவா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாயிருந்தான். அவனை குறித்த காரியம் தேவ சமூகத்திற்கு போய்விட்டது. யார் மூலமாக? சாத்தான் மூலமாக. நம்ம செய்கிற தவறுகளை எல்லாம், நம்மை கரைப்படுத்தி கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களையும் உடனுக்குடன் ஆண்டவருக்கு முன்பாக கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு செல்லுகிறவன் தான் பிசாசு. பார் உம்முடைய பிள்ளை, பார் உம்முடைய ஊழியக்காரன், பார் உம்முடைய பிள்ளை, உமக்காக வாழுகிறேன்னு சொல்றவங்க பார் என்ன செய்யறாங்க பாரும். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் என்ன பண்றாங்கன்றதை நீர் பாரும். உம்முடைய பிள்ளைன்னு சொல்லுகிறீர் அல்லவா, பாரும் அவங்க என்ன பண்றாங்கன்னு. அவன் ஆண்டவரை அவமானப்படுத்தத்தக்கதாய், விசனப்படுத்தத்தக்கதாக நம்முடைய குறைவுகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்லுகிறவனாய் இருக்கிறான் சாத்தான். அதான் இங்கே நடந்துச்சு. அதுவும் எங்கிருந்து பண்ணானா, யோசுவாவுக்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்துட்டு பண்ணானா. எப்படிங்க சாத்தான் நம்முடைய வலது பக்கத்தில் வந்து நிற்க முடியும்? சாத்தான் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? அவன் வலது பக்கத்தில் வந்து நின்று அவனை குற்றம் சாட்டுகிறான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த இடம் கிடைத்திருக்கிறது. யோசுவா இடம் கொடுத்துட்டார். சாத்தான் பக்கத்தில் இருந்து அவனை குற்றப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்துட்டார். அதனால தான் அவன் நேரடியாய் ஆண்டவரிடத்தில் குற்றம் சாட்டுகிறான். உண்மையிலேயே நமக்கு வலது பக்கத்தில், இடது பக்கத்தில், முன்னால், பின்னால் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தான் இருக்கணும். ஒரு தேவ பிள்ளையை சுற்றிலும் ஆண்டவர் தான் இருக்கணும். முன்னால், பின்னால், வலது பக்கத்தில், பின்பக்கத்தில், மேலே, கீழே எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தான் நம்மை சூழ்ந்திருக்கணுமே தவிர பிசாசு வலது பாரிசத்திலிருந்து நம்மை குற்றப்படுத்துகிறதற்கு நாம் வாய்ப்படித்து விடக்கூடாது. சங்கீதத்திலே தாவீது ஒரு அழகாக சொல்றார் பாருங்க. 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தாவீது ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? தாவீது கர்த்தரை தனக்கு முன்னால வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இவர் முன்னால வச்சிருக்காரு. ஆனால் ஆண்டவர் அவருக்கு முன்னால மட்டுமல்ல, அவர் வலது பாரிசத்திலும் ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்றாரு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தரை முன்னால் வச்சு வாழணும். அவரை முன்வைத்து அவருடைய சாயலை பார்த்து, அவருடைய சுபாவத்தை பார்த்து, அவருடைய அடிச்சுவடுகளை பார்த்து, அவருடைய தோற்றத்தை பார்த்து அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தீவிரம் காட்ட வேண்டும். கர்த்தரை முன்வைத்து வாழுங்கள், அவர் உங்கள் வலது பாரிசத்தில் இருப்பார். சாத்தான் உங்கள் வலது பாரிசத்துக்கு வர முடியாது. கர்த்தரை முன்வைக்க தவறிவிட்டால் சாத்தான் வந்து வலது பக்கத்தில் நம்மை குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருவான். நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப கவனத்தோடு கர்த்தருக்காக நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கரைப்படாத ஒரு வாழ்க்கை, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, அது இந்த உலகத்தில் வாழ்ந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எவ்வளவு தூய்மையானது. அந்த தூய்மையான வஸ்திரத்தை இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நிமிஷம் வரையிலும் உடுத்தினவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் கண்ணம் மூடும் பொழுது நாம் வெண் வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு நடக்கிறவர்களாய் நாம் தகுதி அடைவோம். புரிதுங்களா? எந்த காரியமும் உங்களை கரைப்படுத்த இடம் கொடுக்காதீங்க. ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், ஒரு கோபம், ஒரு அசுத்தமான சிந்தனைகள், ஒரு எந்த விதமான காரியங்கள், நடவடிக்கைகள், அந்தரங்கத்திலே வெளியரங்கத்திலே எதிலையுமே நீங்கள் கரைப்படாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன கரைப்படுதா உடனடியாய் வாஷ் பண்ணிடுங்க. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடனடியாய் கழுவப்படுங்க.
புரியுதுங்களா? உடனடியாய் கிறிஸ்துவின் ரத்தத்திலே நீங்கள் கழுவப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் அந்த தூய்மையை காத்துக்கொண்டே இருப்பீங்க, அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டே இருப்பீங்க. உங்கள் மேல் வருகிற கரைகளை உணராமல் நீங்கள் அதை குறித்து கவனம் இல்லாமல் விட்டுட்டீங்கன்னா நாளடைவில் அந்த கரை அதிகமாகிட்டே போகும். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகும், தெரியாது. ஒரே நாளில் கரை பட்டுச்சுன்னா பளிச்சுன்னு தெரியும். ஆனால் படிப்படியாக அது உங்கள் வஸ்திரத்திலே அந்த நிறத்தை மாற்றுமானால் அது ஆரம்பத்தில் தெரியாது, போக 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 தான் அது தெரியும். அது கரைப்படுகிறது என்பதை போக போக தான் தெரியும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் தவறுகளையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சுட்டே வந்தீங்கன்னா அது நாளடைவிலே மிகப்பெரிய ஒரு கரையாய் நிற்கும். அன்றைக்கு சாத்தான் வந்து குற்றஞ்சாட்டுவான், பாரும் நீ கொடுத்த வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வளவு சுத்தமாக இருந்துச்சு, இப்போ அது எப்படி இருக்குது, இந்த அழுக்கு மனுஷனோடு இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்தவனோடு நீ நடக்க போறீரா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பான். நீர் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறீர், பாரும் உங்களுடைய பிள்ளை இவ்வளோ அழுக்கு வஸ்திரம், இவனோடு நீர் கூட வச்சு நடக்க போறீர் அப்படின்னு அவன் கேட்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதனால தான் சொல்கிறாரு, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு, அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள். அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களை என்னோடு நான் நடக்க பண்ண முடியாது, வெண்வஸ்திரம் தரித்தவங்களை தான் என்னோடு நான் நடக்க பண்ண முடியும். ஆண்டவர் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கார். அது முதலே சொல்லிட்டார், உங்கள் வஸ்திரம் தூய்மையாக இருந்தால் தான் என் கூட நடக்க முடியும், இல்லைன்னா என் கூட நடக்க முடியாது. இது பரலோகத்தில் மட்டும் இல்லைங்க, பூமியிலையும் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் சிந்தனை, உங்கள் நடவடிக்கை தூய்மையாக இருந்தீங்கன்னா தேவ பிரசனத்தை இந்த உலகத்திலேயே நீங்கள் சுலபமாக பார்ப்பீங்க. ஆண்டவருடைய பிரசனத்தில் நீங்கள் நடக்கிறவர்களாக இருப்பீங்க, ஈஸியாக தேவ பிரசனத்தில் நடப்பீங்க. ஆனால் இந்த உலகத்தில் உடைய சிந்தனையிலே தவறுகள், கசப்புகள், கோபங்கள், வைராகியங்கள், கபடுகள், பொய், மாய்மாலம், வஞ்சகம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி காரியங்கள் மனதில் நிறைந்திருந்தால் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் நடக்கவே முடியாது. நான் சொல்ல, தேவ பிரசன்னத்தில் நடக்கவே முடியாது. இந்த உலகத்திலேயே ஆண்டவரோடு நடக்க முடியாது. இந்த உலகத்திலேயே நீங்கள் சுத்தமான வஸ்திரம் தரித்து ரட்சிப்பில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா அந்த உலகத்தில் தேவ பிரசனம் அப்படியே ஸ்பாட்டில் நீங்கள் எந்த நிமிஷத்துலையும் அனுபவிக்கலாம். ரோட்டில் நடந்தாலும் நின்னாலும் படுக்கையில் படுத்திருந்தாலும் அந்த தேவ பிரசனத்தை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், எந்த இடத்திலும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இந்த உலகத்திலேயே அந்த தேவ சமூகம் நமக்கு தூரமாக இருந்துச்சுன்னா எப்படி ஆண்டவரோடு போய் நம்ம நடக்க முடியும்? இன்றைக்கி ராத்திரி உட்காருங்க, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படுங்க, உங்கள் வஸ்திரங்களில் இருக்கிற அழுக்குகளை நீக்குங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை மறுபடியும் தூய்மைப்படுத்துங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் தூய்மையாய் தேவ பிரசனத்தை நன்கு அனுபவிக்கிற வரைக்கும் விடாதீங்க, ஆண்டவரோடு நெருங்குங்க. இந்த உலகத்தில் ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிங்க, கண்ணை மூடின மேலே ஆண்டவரோடு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நாள் வெகு சமீபம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்தையிலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் எனக்கு உண்டு. அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள் என்று சொல்லி எங்கள் இயேசுராஜா நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் உம்மோடு நடக்க வேண்டும் என்றால் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் அது தூய்மையாக இருக்க வேண்டும். அதில் எந்த கரையும் இருக்கக்கூடாது, எந்த கரை, சின்ன கரை இருக்கக்கூடாது. படிப்படியாக எங்கள் மேல் எந்த கரை ஏறாதபடிக்கு எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இன்றைக்கி ராத்திரியே உட்கார்ந்து ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முற்றிலும் கழுவப்படுவார்களாக, பரிசுத்தமாக்கப்படுவார்களாக, உமக்கு முன்பாக தூய்மையானவர்களாய் நிற்பார்களாக. ஆண்டவர் அதை செய்வதற்காக ஸ்தோத்திரம்.
உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொருவரையும் இந்த ராத்திரி வேளையிலே சுத்திகரித்து உம்முடைய பிரசனத்திலே நடக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உம்மோடு இணைந்து நடப்பதற்கு இந்த பூமியிலேயே ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.